வணக்கம். குரு தசா என்ன பலன் தரும் 12 லக்னங்களுக்கும்? குரு தசா மொத்தம் 16 ஆண்டுகள். 16 ஆண்டுகளில் முதல் 2.5 ஆண்டு காலம் என்பது குரு புக்தி காலமாக கணக்கிடப்படும். 12 லக்னங்கள் மேஷம் முதல் மீனம் வரை இந்த குரு தசா கண்டிப்பாக ஒவ்வொரு நபர்களும் தங்களுடைய வாழ்வமைப்பில் சந்திக்கக்கூடிய கால பீரியட். ஒவ்வொரு லக்னங்களுக்கும் இந்த குரு என்ன மாதிரியான பலனை தனது தசா புத்தி ஆதிக்க காலகட்டங்களில் கொடுப்பார். அதன் அடிப்படையில் பார்க்கும்போது குரு தனது நட்பு கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய செவ்வாய், சந்திரன், சூரியன், இந்த முதன்மையான 3 கிரகங்களுடைய சுய வீடுகளான மேஷம், விருச்சிகம், கடகம், சிம்மம், இந்த 4 வீடுகளில் பிறந்திருக்கக்கூடிய நபர்கள் இந்த 4 ராசிகளை லக்னங்களாக கொண்ட நபர்களுக்கு சுப பலன்களை கொடுப்பதற்கு கடமைப்பட்டவர். இதற்கு மாறாக சனியின் 2 வீடுகள் என்று சொல்லக்கூடிய மகரம், கும்பம், இந்த ராசி வீடுகளை லக்னங்களாக கொண்டு பிறந்தவர்களுக்கு குரு ஓரளவிற்கு நற்பலனை கொடுக்க கடமைப்பட்டவர். முழுமையாக கும்ப லக்னத்திற்கு குரு தசா நல்ல விதமான பலன்களை அதிகம் கொடுப்பதற்கு கடமைப்பட்டது. ஆனால் குரு சுய ஜாதகத்தில் ஒவ்வொருவருடைய சுய ஜாதகத்தில் என்ன வலிமை பெற்றிருக்கிறார், எந்த பாவகத்தில் நின்று செயல்படுத்துகிறார், எந்த பாவகத்தில் நின்று தசாபுக்தி நடத்துகிறார் என்பதை பொறுத்து அதன் பலன் தீர்மானிக்கப்படும். காரணம், குரு மற்றும் எந்த கிரகமாயினும் முதலில் செய்யக்கூடிய பலன் என்பது தான் நின்ற வீட்டின் பலனை செய்வார்கள். அதன் அடிப்படையில் குரு 6ஆம் இடத்தில் மறைந்திருக்கும் பட்சத்தில் அவர் தசா நடைமுறையில் வரும்போது தான் நின்ற வீட்டின் பலன் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்தின் பலனையே முதன்மையாக செய்வார். அதற்கு பிறகுதான் தன்னுடைய சுய வீடுகளில் வேறு எந்த கிரகங்களும் இல்லாத பட்சத்தில் அந்த வீட்டின் பலனை எடுத்து செய்யும் கடமை குருவிற்கானது. இது தவிர்த்து சுக்கிரனின் துலாம் மற்றும் ரிஷபராசி அல்லது லக்னங்களாக பிறந்த அமைப்பினரும், புதனின் மிதுனம் மற்றும் கன்னி லக்ன அமைப்பில் பிறந்தவர்களுக்கும் குரு தசா பெரும்பாலும் நற்பலன்களை செய்வதில்லை. மாறாக விதிவிலக்குகளின் அடிப்படையில் சுய ஜாதகத்தில் குரு வலிமை குறைந்திருக்கும் பட்சத்தில் கெடுபலன்களையும் அதிகம் செய்வதில்லை. இதன் அடிப்படையில்தான் 12 லக்னங்களுக்கும் குரு தனது ஆதிக்க காலத்தில் பலன்களை கொடுக்கிறார்.